சட்டமன்ற தேர்தலின் பின் தமிழ்நாட்டின் அரசியலில் பரபரப்புக்கு பஞ்சமில்லை என்றே சொல்லலாம். நிமிடத்திற்கு நிமிடம் ஒரு அரசியல் மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. கூடா நட்பு கேடாய் முடியும் என்பதற்கிணங்க 22 ஆண்டுகளாய் தொடர்ந்த கூட்டணிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி இந்த தேர்தலோடு முடிவுக்கு வந்துள்ளது. இந்த செய்தி தற்போது தமிழ்நாட்டின் பேசும் பொருளாகவும் மாறியுள்ளது. தமிழ்நாட்டின் சமீபத்திய தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இந்திய தேசிய காங்கிரஸ் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவளிப்பதாக அறிவித்துள்ளது. காங்கிரசின் இந்த அறிவிப்பின் காரணமாக 22 ஆண்டுகளாய் நீடித்த திமுக மற்றும் காங்கிரசின் கூட்டணியில் முறிவு ஏற்பட்டுள்ளது. இந்த கூட்டணியின் வரலாறு 2000ஆம் ஆண்டுகளின் தொடக்கத்தில் ஆரம்பித்து 2004 முதல் 2014 வரை தேசிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் திமுக முக்கிய பங்காற்றியது. ஆனால் அந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட 2G ஊழல் குற்றச்சாட்டுகள் கூட்டணியில் விரிசலை ஏற்படுத்தின. இந்த வழக்கில் திமுக தலைவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் கட்சிக்குள் அதிருப்தியை உருவாக்கியது. அந்த சூழலில் கருணாநிதி கூடா நட்பு கேடாய் முடியும் என்று கூறி தனது மன வருத்தத்தை வெளிப்படுத்தினார். பின்னர் இலங்கை தமிழர் பிரச்சினை உள்ளிட்ட காரணங்களை முன்வைத்து 2013ஆம் ஆண்டு திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலகியது. 2014ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் இரு கட்சிகளும் தனித்தனியாக போட்டியிட்ட நிலையில் தோல்வியே ஏற்பட்டது. அதன் பிறகு 2016ஆம் ஆண்டு தேர்தலில் மீண்டும் இரு கட்சிகளும் இணைந்து போட்டியிட்டன. இதன் மூலம் மீண்டும் கூட்டணி வலுப்பெற்றது. இந்த நிலையில் தற்போது காங்கிரஸ் எடுத்துள்ள புதிய நிலைப்பாடு இந்த கூட்டணியை முற்றிலும் முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதாகவே அரசியல் அவதானிகள் கூறுகின்றனர். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களில் வென்றுள்ள தாவேக தனி பெரும்பான்மை பெறவில்லை என்றாலும் தனி பெரும் கட்சியாக உள்ளது. இதன் அடிப்படையில் தமிழ்நாடு ஆளுநரை சந்தித்து தாவேக தலைவர் விஜய் ஆட்சியமைக்க உரிமை கோரி கடிதம் கொடுத்துள்ளார். முன்னதாக ஆட்சியமைக்க ஆதரவு கோரி காங்கிரஸை அணுகியது தாவேக. இதனை சில நிபந்தனைகளுடன் ஏற்ற காங்கிரஸ் தனது ஆதரவை தருவதாக அறிவித்தது. இதன் மூலம் காங்கிரஸ் தமிழக வெற்றிக் கழகத்துடன் புதிதாக கூட்டணியை அமைத்துள்ளது. இந்த புதிய கூட்டணி பலரை ஆச்சரியத்திற்கு உள்ளாக்கியுள்ளதுடன் தமிழக வெற்றிக் கழகம் மீது பல கேள்விகளையும் தோற்றுவித்துள்ளது என்றே கூறலாம். இந்நிலையில் கூட்டணியிலிருந்து வெளியேறிய காங்கிரசுக்கு திமுக தலைவர்கள் தங்களது அதிருப்தியை வெளியிட்டு வருகின்றனர். காங்கிரஸ் மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் இந்த புதிய கூட்டணி தமிழ்நாட்டில் எத்தகைய மாற்றங்களை கொண்டு வரப்போகின்றது என்பதுதான் பலரது எதிர்பார்ப்பாக உள்ளது. அதே நேரம் திமுகவிலிருந்து விலகி இன்று தமிழக வெற்றிக் கழகத்துடன் கைகோர்த்த காங்கிரஸ் நாளை தமிழக வெற்றிக் கழகத்தை விட்டு கட்சி தாவாது என்பதில் என்ன நிச்சயம்?